அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இந்தியாவில் 4 மாநிலங்களில் தற்பொழுது தேர்தல் நடைபெற்றது. கேரளா, புதுச்சேரி, தமிழக, மேற்கு வங்காள மற்றும் அசாம் மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் தகுதியானவர்களாக தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. தமிழகத்தில் முறையாக 4 முனை போட்டி நிலவி இருந்தது. மேலும் சசிகலா ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும், இதேபோன்று பண்ருட்டி தி. வேல்முருகன் தலைமையில் ஒரு அணியும் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த இரு அணிகளும் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார்கள். மற்றபடி மற்ற 4 அணிகள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியிருந்தது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக தலைமையில் 25 கட்சிகள் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை அணுகியது. எதிர்க்கட்சியான அதிமுக 11 கட்சிகளோடு என்டிஏ கூட்டணியை அமைத்திருந்தது. தவேக, நாம் தமிழர் கட்சிகள் தனித்து களம் கண்டன. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் 4 கருத்து கணிப்புகளை தவிர மற்ற அனைத்து கருத்து கணிப்புகளுமே திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருந்தார்கள். தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளை நாம் தற்பொழுது காணலாம். முதலாவதாக பீப்புள்ஸ் பல்ஸ் நடத்திய கருத்து கணிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணி 125லிருந்து 145 இடங்களை கைப்பற்றும். அதிமுக கூட்டணி 65லிருந்து 80 இடங்களில் வெற்றி பெறும். இதேபோன்று விஜய் கட்சியான தவேக 18லிருந்து 24 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 2லிருந்து 6 இடங்களில் வெற்றி பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பி-மார்க் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக 125லிருந்து 145 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 65லிருந்து 85 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், டிவிகே 16லிருந்து 26 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், சீமானின் கட்சி 1லிருந்து 6 இடங்களில் வெற்றி பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று மேட்ரிக்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 122லிருந்து 132 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக 87லிருந்து 110 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், விஜயின் தவேக 10லிருந்து 12 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 6 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் சொல்லப்பட்டது. இதேபோன்று ஜேவிசி நடத்திய கருத்து கணிப்பில் தலைகீழாக, அதாவது திமுக 75லிருந்து 95 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 128லிருந்து 147 இடங்களில் வெற்றி பெறும், விஜய் தலைமையிலான டிவிகே 8லிருந்து 15 இடங்களில் வெற்றி பெறும், நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என அறிவித்திருக்கிறது. இதேபோன்று ஓட் வைப் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 103லிருந்து 113 இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 114லிருந்து 124 இடங்களில் வெற்றி பெறும், டிவிகே 4லிருந்து 10 இடங்களில் வெற்றி பெறும், நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என அறிவித்திருக்கிறது. ஜேவிசி மற்றும் ஓட் வைப் என்ற இரு நிறுவனங்களும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என தங்களது கருத்து கணிப்புகளில் கூறியிருக்கிறார்கள். என்டிடிவி பீப்புள்ஸ் இன்சைட்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக 120லிருந்து 140 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக 60லிருந்து 70 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், டிவிகே 30லிருந்து 40 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், நாம் தமிழர் கட்சி 4 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அறிவித்திருக்கிறது. இதேபோன்று ஆசிஸ் மை இந்தியாவோடு இந்தியா டுடே இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 92லிருந்து 110 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக 23லிருந்து 32 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், டிவிகே 98லிருந்து 120 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும், நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்றும் அறிவித்திருக்கிறது. இதேபோன்று சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிக்கல் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 145லிருந்து 160 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், அதிமுக 50லிருந்து 65 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், டிவிகே 13லிருந்து 18 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், நாம் தமிழர் கட்சி 5லிருந்து 8 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அறிவித்திருக்கிறது. இந்த 8 நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் 5 நிறுவனங்கள் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அறிவித்திருக்கிறது. இதேபோன்று ஜேவிசி மற்றும் ஓட் வைப் என்ற இரு நிறுவனங்களும் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அறிவித்திருக்கிறது. இந்தியா டுடே ஆசிஸ் மை இந்தியா என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் மட்டும் தவேக ஆட்சி அமைக்கும் என அறிவித்திருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி இதற்கான ரிசல்ட் நமக்கு தெரிய வரும். நன்றி.